நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை கண்ணாலே கண்டவர்கள் எங்களுக்கு போதித்தபடியே என்று சொல்லுகிறது 100க்கு 100 பொய் என்பதை நான் இப்பொழுது உங்களை காண்பிக்கிறேன். பவுல் சொன்னது 100க்கு 100 பொய், அப்பட்டமான பொய். கண்ணால் கண்ட சாட்சிகளை நாங்கள் எழுதுகிறோம் என்று சொல்லார், அது அல்ல என்பதை நான் நிரூபித்து காட்டுகிறேன். பாருங்கள் இவர் எப்படி எழுதியிருக்கிறார்கள் என்பதை. பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு தயாரித்து வைத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு நிறைய இருக்கிறது. 4வது புத்தகத்தினுடைய பகுதியை தான் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதை நான் 4வது புத்தகமாக எழுதி கொண்டு இருக்கிறேன். அதில் உள்ள சில பகுதிகளை நான் காட்டுகிறேன். பாருங்கள், இப்பொழுது இயேசு பிறக்கிற அந்த விஷயத்தை எழுதுகிறார்கள். இப்ப இயேசு பிறந்திருக்கிறாரு. அந்த சமயத்திலே ஏரோது ராஜா என்ன பண்ணுகிறான்? இயேசு பிறந்ததுனால 2 வயதுக்கு உட்பட்டவர்களெல்லாம் கொலை செய்யும்படி அவர் சொன்னதாக எழுதி வைத்திருக்கிறார்கள். வரலாற்றிலே சான்றுகள் இருக்கிறதா? எனக்கு இதுவரை தெரியவில்லை. அதை பாருங்கள். அப்ப 2 வயதுக்குட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. இதுதான் அப்பட்டமான பொய். எரேமியா தீர்க்கதரிசி யாரை பற்றி சொன்னாரு பார்க்கலாமா? அப்ப அந்த புதிய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் அப்படி எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? கிறிஸ்தவர்களுக்கு நன்றாக புரியும். பாருங்கள், எரேமியா எங்க சொல்லுகிறார்? கர்த்தர் எச்சரிக்கிறார். அதான் ஆரம்பத்தில் உங்களுக்கு அந்த பாடம் எடுத்தேன். 70 வருடம் நீங்கள் அடிமைகளாக போகிறீர்கள், மனம் திரும்பி வாருங்கள். நான் எருசலேமை அழிக்க போகிறேன், அந்த ஆலயத்தை அழிக்க போகிறேன் என்று எரேமியா மூலமாக கர்த்தர் எச்சரிக்கும் பொழுது கேட்கல. அடையாளமிட்டவர்களை தவிர மற்றவர்களை எல்லாம் அழிக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். அழிந்தார்கள். மூப்பர்கள், வாலிபர்கள், கன்னிகைகள், முதியவர்கள், பிள்ளைகள், சிறுபிள்ளை அழிந்தார்கள். எஞ்சியவர்கள், சிதறடிக்கப்பட்ட பிற்பாடு எஞ்சியவர்கள் அழுகிறார்கள். காணாமற் போன என்னுடைய பிள்ளைகள் வரமாட்டாளா என்று ராகேல் அழுகிறாள். இதை வீட்டில் போய் நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள். ராமாவிலே அதே வசனம் இங்க இருக்கு பாருங்க. ராமாவிலே புலம்பலும் கசப்புமான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இங்க ப்ளூரல்ல போட்டிருக்கு. இயேசுக்கு ஒரு பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகள் நிமித்தம் ஆறுதல் அடையாது இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். அவர்கள் வருவார்கள். இயேசுவை குறிக்கலையே. இயேசு குறிக்குதா? ராகேல் யாருக்காக அழுகிறா? சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வருவார்கள் அழுகுறா. இதை கம்பேர் பண்ணி இயேசுக்கு ஒப்பிடுறாங்க. இது இஞ்சிலா? எவ்வளவு பெரிய பொய்! இது இப்படிதான் ஆரம்பிக்கிறது. அடுத்து பாருங்க, நீங்கள் இதை வீட்டில் போய் அலசி பாருங்கள் கிறிஸ்தவர்கள். அடுத்து கர்த்தருடைய சொப்பனத்திலே இயேசு பிறக்கிறார். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது. புதிய ஏற்பாட்டை எப்படி தயாரிக்கிறாங்க பாருங்க. பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குதான். தீர்க்கதரிசி எப்படி சொல்லிருக்கார்? தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம் இப்படின்னு சொல்லிட்டு, அப்ப என்ன பேரிட்டு இருக்கணும்? இன்னைக்கு என் பேர் உமர் ஃபரூக். இந்தியில சொன்னாலும் உமர் ஃபரூக் தான், மலையாளத்தில் சொன்னாலும் உமர் ஃபரூக் தான், ஆங்கிலத்தில் சொன்னாலும் உமர் ஃபரூக் தான். இங்க என்ன பேரிட்டு இருக்காங்க? இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாகன்னு இங்க போட்டிருக்கு. அப்போ பேர் மொழிக்கு மொழி மாறுமா? இப்படி ஹீப்ரூல யெசுவா, லத்தீன் கிரீக்ல ஈசஸ், சான்ஸ்கிரிட்ல அரபுல ஈசா,
பாரசீகத்தில் யூசா, ஆங்கிலத்தில் ஜீசஸ், தமிழில் இயேசு. அவருக்கு சொன்னது ஏஸ் இம்மானுவேல். இம்மானுவேல் பேரிட்டு இருக்கணும். என் மொழிக்கு மொழி மாற்றப்பட்டது. எனது இயேசுவை குறிக்கவில்லை. இம்மானுவேல் என்று சொன்னது இயேசுவை குறிக்கவில்லை. அது என்னன்னு பார்க்கலாமா? தீர்க்கதரிசி சொன்னாங்களே, எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா ஏசாயா 7வது அத்தியாயத்திலே 1 முதல் நீங்கள் முழுமையாக படித்து பாருங்கள். அந்த அடையாளம் எதற்காக கொடுக்கப்பட்டது? அந்த அடையாளம் இம்மானுவேல் என்ற பிள்ளை எதற்காக கொடுக்கப்பட்டது? ஒரு நோக்கத்திற்காக. எதற்குன்னு பார்க்கலாமா? இந்த சம்பவத்தை பாருங்க. யோதாமின் குமாரன் ஆகாஸ். இந்த ஆகாஸ் என்னும் யூதராஜா பேரு ஆகாஸ். சிரியாவின் ராஜா ரேத்சீன், இஸ்ரவேலின் ராஜா பெக்கா. இந்த பெக்காவும் ரேத்சீனும் சேர்ந்துக்கிட்டு சிரியாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் சேர்ந்து யூத ராஜா ஆகாசுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போறாங்க. இதுதான் சம்பவம். ஃபர்ஸ்ட் முடியல. அதுக்கப்புறம் இந்த பெக்காவும் ரேத்சீனும் என்ன பண்றாங்க? பெக்காவும் ரேத்சீனும் எப்பிராயிமோடு சேர்த்துக்கிட்டு நம்ம என்ன செய்றோம்? ஆகாஸ் ராஜாவை கொலை பண்ணிட்டு வேறு ஒரு ராஜாவை ஏற்படுத்துவோம் என்று சொன்னதை கேள்விப்பட்ட பொழுது ஆகாஸ் ராஜா நடுங்குகிறார். 2 ராஜாக்கள் வராங்க. எந்த ராஜா? பெக்கா என்ற ராஜாவும் ரேத்சீன் என்ற ராஜாவும் ஆகாசுக்கு விரோதமாக வரும் பொழுது அவன் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறான். இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவை இப்ப இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து போர் தொடுக்க போனா என்ன ஆகும்? சரி, சீனாவை சேர்த்துக்கிட்டு இப்ப போனா என்ன ஆகும்? சீனா, பாகிஸ்தான், இந்தியா இவ்வளவு சேர்ந்து ஒரு குட்டி நாட. அப்படி ஒரு சூழல். யூதராஜா ஆகாசுக்கு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற சமயத்திலே கர்த்தர் ஏசாவை அனுப்புகிறார். நான் யூத தேசத்தை காப்பாற்றுவேன், பயப்படாதே. ஐயோ, 3 பேர் சேர்ந்து வராங்க. கர்த்தருடைய வார்த்தை நான் எப்படி நம்புறது? நம்ப முடியலை. அப்போ ஒரு அடையாளத்தை நீ கேளு. கர்த்தர் சொல்றார், நான் உன் தேசத்தை பாதுகாப்பேன். நம்ப முடியல ஆகாஸ் ராஜாவுக்கு. நீ ஒரு அடையாளத்தை கேளு. நான் கர்த்தரை பரிச்சை செய்ய மாட்டேன், நானே உனக்கு ஒரு அடையாளத்தை தருகிறேன். இப்பதான் அந்த அடையாளம் சொல்லப்படுகிறது. வாசித்து பாருங்கள். நானே ஒரு அடையாளத்தை தருகிறேன். அவர்களுடைய ஆலோசனை நிற்காதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? 65 வருஷத்துல 2 ராஜாக்கள் விரோதமா வராங்க. யாரு? சிரியா ராஜாவும் இஸ்ரவேல் ராஜாவும் எதிராக வருகிறார்கள். 65 வருஷங்களே எப்பிராயிம் ஒரு ஜனமாக இராதபடி, இஸ்ரவேல் என்று ஒரு ஜனமாக இராதபடி நொறுங்குண்டு போம். பயப்படாத. அவரால் நம்ப முடியலை. அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார் ஆகாசை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் கேட்டுக்கொள். ஆகாஸ் ராஜா, யூத ராஜா சொல்லுகிறான், நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரிச்சை செய்ய மாட்டேன் என்று சொன்ன பொழுதுதான் இந்த அடையாளத்தை கொடுக்கிறார். ஆதலால் கர்த்தர் தாமே ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அரிய வயது மட்டும் அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார். இம்மானுவேல் எதை சாப்பிடுவாரா? வெண்ணையும் தேனை சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதுக்கு முன்னே நீ அறிவிருக்கிற தேசம் அந்த 2 ராஜாக்களால் விட்டு விடப்படும். அந்த ரேத்சீன் ராஜாவும் சிரியா ராஜா 2 பேரும் இறந்து விடுவார்கள், பயப்படாதே என்று சொல்லுகிறார். இதுல எவ்வளவு மாற்றங்கள் செய்திருக்கிறார் என்று பாருங்கள். கன்னிகைங்கிறது கிடையாது, இதுல இளம்பெண் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த பைபிள்ல கன்னிகைன்னு போட்டிருக்கு, இதுல கன்னிகைன்னு போட்டிருக்கு. புராட்டஸ்டன்ட் பைபிள்ல இதுல யங் விமன், ஒரு இளம்பெண் என்று போடப்பட்டிருக்கிறது. நிறைய சொல்லலாம். இந்த பைபிளை பாருங்க. உதாரணத்திற்கு ஆங்கில பைபிள்ல நிறைய பாருங்க. The basic Bible, NEB, the New English Bible, the English Translation Bible, Jerusalem Bible, நிறைய Revised Standard Version என்ன போட்டிருக்கு? Young woman is now with child. நல்லா தெரியும். தமிழ்ல எப்படி போட்டிருக்காங்க? இப்போ உள்ள பைபிள்ல கர்ப்பவதி ஆவாள். இயேசு என்ன சொல்றாரு? இப்பொழுது கர்ப்பவதியாக இருக்கிறாள்.
கிமு 800 ஏசாயா காலத்திலே ஒரு பெண் கர்ப்பவதியாக, ஒரு பெண் கன்னிப்பெண் கிடையாது, ஒரு பெண் கர்ப்பவதியாக இருக்கிறாள். இந்த கிரீன் இங்க பாருங்க, is now with child, she is pregnant, she is pregnant, young woman is with child. நிறைய பைபிள்ல இருக்குங்க பாருங்க. maiden, young woman is with child. கர்ப்பவதி ஆவால்னு போடல, கர்ப்பவதியாகத்தான் இருக்கிறாள் என்று போட்டிருக்கு. இந்த பைபிள் நிறைய மாற்றங்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். ஹீப்ரு மொழியிலே அல்மா என்று போடப்பட்டிருக்கிறது. அல்மா என்றால் இளம் பெண் தான். இங்க பரிசுத்த ஆவியால வரவன்லாம் போடல. கணவன் மனைவிக்குன்னா இவர் பிறக்கிறார். இந்த இம்மானுவேல். ஹாரா, ஹீப்ரு மொழியிலே ஹாரா என்றால் is with child, she is being pregnant, she is conceived. அவள் ஏற்கனவே கர்ப்பமாகத்தான் இருக்கிறாள். கர்ப்பமதி ஆவாள் என்று தமிழ்ல தவறாக மொழிபெயர்த்து வைத்திருக்கிறார்கள். சரி, அடுத்து பாருங்க. அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதுக்கு முன்னே, அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து வர்றதுக்கு முன்னாடியே அந்த 2 ராஜாக்கள், எந்த 2 ராஜாக்கள்? ஆகாஸ், யூத ராஜாவாகிய ஆகாசுக்கு விரோதமாக வந்த ரெத்சீன், பெக்கா 2 பேரும் இறந்து விடுவார்கள் சொல்லுது. சரி, இங்க பாருங்க. அதே போல ஆகாசுக்கு எதிராக வந்த இந்த பெக்கா இங்க இறந்து போவார். 2 ராஜாக்கள் 13வது அத்தியாயத்திலே 30வது வசனத்திலே யாரு? பெக்கா என்பவன் இறந்து போகிறார். அவனை வெற்றி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். அப்போ கிமு 722 இந்த பெக்கா இறந்து போகிறான். அடுத்து பாருங்க, 2 ராஜாக்கள் 16வது அத்தியாயத்திலே ரேத்சீனும் இறந்து போகிறான். அந்த பிள்ளை நன்மை தீமை அறிவதற்கு முன்பாக அந்த 2 ராஜாக்களும் இறந்து விட்டார்கள். அப்ப இம்மானுவேல் பிறந்துட்டாரா இல்லையா? கிமு 722க்கு முன்பாகவே ஏசாயா காலத்திலேயே இம்மானுவேல் என்பவர் பிறந்து விட்டார். நன்மை தீமை அறிகிறதுக்கு எத்தனை வயசுன்னு பாருங்க. அவருடைய வயது என்ன? இம்மானுவேல் யார்? ஆகாபுடைய அப்பா யார்? யோதாம். இவர் 16 வருஷம் ஆட்சி செய்தார். இவருடைய 20வது வருஷம். அப்ப ஆகாப் ராஜாவுடைய 4வது வருஷத்திலே யார் இறந்து போறா? பெக்கா இறந்து போகிறான். ஆகவே 4 வயதிலே இம்மானுவேல் என்ற பிள்ளை 4 வயதாக இருக்கும் பொழுது இந்த 2 ராஜாக்களும் இறந்து விட்டார்கள். சரித்திரத்திலே நடந்து முடிந்த ஒரு கதை. 750 வருஷம் கழித்த இயேசுக்கு எப்படி பொருந்தும்? உலகத்தில் உள்ள எந்த ஒரு மார்க்க அறிஞர்களாவது இதுக்கு சரியான விளக்கம் கொடுத்தால் 1 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும். அடுத்து பாருங்கள். 65 வருடங்களிலே எப்பிராய் ஒரு ஜனம், இஸ்ரவேல் என்ற ஒரு ஜனமா இராதபடி நொறுங்குண்டு போம் என்று சொன்ன அந்த வசனமும் நிறைவேறுகிறது. எங்கே? 2 ராஜாக்கள் 17 கிமு 722 இப்ப யூதா கோத்திரம் மாத்திரம் தான் மீதியா இருக்கிறது. இந்த இடத்துல பாருங்கள், இஸ்ரவேல் தேசம் வீழ்ச்சி அடைகிறது. எப்பொழுது? 2 ராஜாக்கள் 17:24 சமாரியாவில் பாருங்க, அசீரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயிலும் இருந்து மனுஷர்களை வரப்பண்ணி பல ஜாதிகள் வந்து சமாரியில் குடியேறுகிறார்கள். ஒரு ஜாதி இனம் என்பது நொறுக்கப்படுகிறது. ஆகவே ஏசாயா மூலமாக சொல்லப்பட்ட 65 வருடங்களிலே ஒரு ஜனமாக இராதபடியும் அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறி இருக்கிறது. அந்த பிள்ளை இம்மானுவேல் நன்மை தீமை அறிகிற வயது 4 வயதிற்கு முன்பாக அவருக்கு எதிராக வந்த 2 ராஜாக்களும் மரித்து போனார்கள். வெண்ணையும் தேனையும் தான் அவர் சாப்பிட்டு இருக்கிறார். இந்த ஆகாப் என்ற ராஜாவுக்கு சொன்ன இந்த தரிசனம் எப்படி இயேசுக்கு பொருத்தமாக இருக்கும்? இயேசு வாழ்ந்த காலத்தில் இஸ்ரவேல் தேசம் இல்லையே, யோசித்து பாருங்கள். ஆக இப்படி ஒரு பெரிய பொய்யை இட்டுக்கட்டி இயேசுவுக்காக இவர்கள் புனைந்திருக்கிறார்கள். பொருந்துமா இயேசுக்கு? இம்மானுவேல் ஆல்ரெடி பிறந்தவர், ஏற்கனவே கிமு 700 பிறந்துட்டார்கள். சரித்திரத்தில் இந்த பைபிளே உண்மை தருகிறது. இது இயேசுக்கு உண்மை என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் யாரும் இப்படிலாம் ஆராய மாட்டார்கள், தைரியத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். சரி, அடுத்த வசனம் பாருங்கள். அடுத்து போய் என்னன்னு பாருங்களேன். மத்தேயு 12 17 21 வசனங்களை பார்த்தீங்கன்னா
இயேசு கையில தீர்க்க தரிசன ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிற மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த 4வது வசனத்தை பாருங்க, இது வரைக்கும் சரியா இருக்கும். இந்த 21வது வசனத்தை மட்டும் மாத்தி எழுதி வச்சிருக்கிறாங்க. மத்தேயுல 3வது போய் மேல பாருங்க, ஏசாயாவில் பாருங்க அதே வசனத்தை, அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்குன்னு போட்டிருக்கு. அப்ப முகமது நபி அவர்களுக்கு சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை மறைப்பதற்காக ஒரு வசனத்தை மாத்தி எழுதி வச்சிருக்கிறாங்க, மத்தேயு என்ற பெயரிலே. இது ஒரு 3வது பொய். இப்படிதான் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அடுத்து பாருங்க, யோவான் 19:27 இப்ப இயேசுடைய அந்த சிலுவை நிகழ்ச்சி கொண்டு வராங்க. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே சொல்லி இருக்கிறது, பழைய ஏற்பாட்டில் சொன்னபடியே தாகமா இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இது வேத வாக்கியம் அப்படியே சொல்லப்படுகிறது. இது எங்க சொல்லப்படுகிறது? சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த சங்கீதத்திலே இந்த ஒரு வாக்கியத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு எழுதியிருக்கிறார்கள். அது கீழே உள்ள வசனத்தை பாருங்க, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், சங்கீதத்தில் இருக்கிறது. இது யாருக்கு சொல்லப்பட்டது? தாவீது ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அவருடைய வாழ்க்கையிலே அவர் பட்ட வேதனைகள், அவர் என்ன சொல்றார் பாருங்க, கீழெல்லாம் இப்படிலாம் என்ன பண்றாங்க, அவருடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வளையுமாயிருக்க கடவுள் சாபத்தை விடுறாரு தாவீது. கீழே பாருங்க, உம்முடைய உக்கிரம் அவர்களை மேல ஊற்றும், உமது கோபாக்கினை அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக, அவர்கள் வாசஸ்தலம் பாழாக கடவுது சபிக்கிறார். ஏசு இப்படி சபிச்சாரா? மேல உள்ள சொன்னது யாருக்கு? தாவீதுக்கு சொன்னது. கீழே ஃபுல்லா வாசித்து பாருங்க. நானும் தாவீது சொல்றாரு, ஜீவ புஸ்தகத்தில் அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக தாவீதுக்கு விரோதமாக வந்த பொழுது தாவீது இதை எழுதுகிறார். தேவனுடைய நாமத்தை, நானும் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து சங்கீதத்தில் பாடிக்கிட்டு இருக்கிறார். யாரு? தாவீது. அப்ப தாவீதுக்கு கீழே உள்ளதெல்லாம் விட்டுட்டு ஒரு வசனத்தை மாத்திர வைத்துக் கொண்டு இயேசு மரித்ததாக எழுதியிருக்கிறார்கள். சங்கீதத்திலே இயேசுவை பற்றி ஒரு வசனம் கூட கிடையாது. தாவீதுக்கு சொன்ன ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு இயேசு மரித்ததாக இவர்கள் இந்த புத்தகத்தை தயாரித்திருக்கிறார்கள். கீழே வாசித்து பாருங்க, எந்த ஒரு இடத்திலும் மரித்ததாக சங்கீதத்தில் சொல்லப்படவே இல்லை. வேணா பாருங்களேன். அடுத்து பாருங்க, யூதாஸ் காரியத்து மேல ஒரு அபாண்டமான ஒரு பொய் எப்படி சொல்றாங்க பாருங்களேன். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன், ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக பழைய ஏற்பாட்டில் சொன்னபடியே என்னுடன் அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். இயேசு வாயிலிருந்து பொய் வர்ற மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க. வேத வாக்கியம் எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? சங்கீதத்தில் பாருங்க, அதே வசனம், என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் குதிகாலை தூக்கினான். மேல பாருங்க, ஒரு வசனத்தை வைத்து புதிய ஏற்பாட்டை தயாரித்திருக்கிறார்கள். தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள் என் பிராண சிநேகிதனும். யாருக்கு? தாவீது தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லுகிறார். தாவீதுக்கு தான் தீராத வியாதி வந்தது. இது இயேசுக்கு தீராத வியாதி வந்ததா? அப்ப தாவீதுக்கு வந்த ஒரே ஒரு வசனத்தை வைத்துக் கொண்டு புதிய ஏற்பாட்டை அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். அடுத்து போய் பாருங்க, சிலுவையிலே தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த அவர் சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டு நடந்ததுன்னு சொல்றாங்க. இதுல சங்கீதம் 22ல அது இயேசுவுக்கு பொருந்தாது. என்ன அந்த வசனத்துக்கு கீழே பாருங்க, அதே வசனம் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, என் வஸ்திரத்தை தங்களுக்குள்ளே பங்கிட்டு. அதே வசனம் கீழே பாருங்க, ஆனாலும் கர்த்தாவே என்னை தப்புவியும், ஆனாலும் கர்த்தாவே என்னை தப்பு, நான் உம்மை துதிப்பேன். கீழே பாருங்க, கர்த்தாவே என்னை காப்பாற்றும், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரை நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரை நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாய் இருங்கள். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அப்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவருக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டு அருளினார். அந்த வேதனையிலே சத்தத்தை கேட்டு அருளினார், அவரை காப்பாற்றினார். தாவீது தன்னை பற்றி சொல்றார்.
தாவீது தன்னை பற்றி சொல்கிறார், என்னை காப்பாற்றினார், நானோ மகா சபையில உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களே அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். ஏன்னா என்னை காப்பாற்றிட்டாரு. என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று இயேசு சொல்லவில்லை. அது தாவீது தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள்ல அவர் என்ன செய்றாரு? இறைவனை முறையிடுகிறார். என்னை காப்பாற்றி விட்டார், நான் பொருத்தனை செலுத்து என்று சொல்லுகிறார். அவர் துன்பத்தில் சொன்ன ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு இயேசுக்கு பொருந்துமாறு புதிய ஏற்பாட்டை தயாரித்திருக்கிறார்கள். அடுத்து போய் பாருங்க, 7வது போய் இப்ப சிலுவையில் அடிச்ச மாதிரிக்கு கொண்டு வராங்க. சிலுவையில் அடிச்சாச்சு. அவர்கள் இயேசுனிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவில் குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏற்கனவே இயேசு பற்றி சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாமா? எங்க போட்டிருக்கு? சங்கீதத்திலே அவனுடைய எலும்புகளை எல்லாம் எண்ணலாம், அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. இது இயேசுக்கு பொருந்துதா? மேல பாருங்க, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு உயிரோடு இருக்கிறவன் தான் நீதிமான். செத்தவனை குறித்து இங்கு சொல்லப்படவில்லை. நீதிமானுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆக நீதிமானுக்கு தான் அங்கு வருது, செத்தவனை குறித்து சொல்லவில்லை. இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு மத்தேயு சுவிசேஷத்தை தயாரித்திருக்கிறார்கள். அடுத்து பாருங்க, எழுதி இருக்கிறபடி பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே எழுதியிருக்கிறது. எப்படி? கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோர் என்று எழுக்கும் வேண்டியதா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் எங்கேயா அப்படி போட்டிருக்கா? தரம் கிட்டத்தட்ட 30 வருஷமா அந்த பைபிள் படிச்சுட்டு இருக்கேன். பழைய ஏற்பாட்டில் அப்படி ஒரு வசனத்தை நான் இன்னும் பார்க்கவே இல்லை. கிறிஸ்தவர்கள் பார்த்தா சொல்லுங்க, அப்படி 3 நாள்ல எழுந்திருப்பாருங்க வசனம் பழைய ஏற்பாட்டில் சொல்லவே இல்லை. அடுத்து பாருங்க, 9வது போய், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது மத்தேயுல சொல்றாரு. 9வது போய் ஏசாயா தீர்க்க தரிசனம் எங்க சொல்றாரு பார்க்கலாமா? ஏசாயா 53 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இயேசுவுக்கு தான் என்று பிடிவாதமாக கிறிஸ்தவ உலகம் அறிவிக்கிறது. அந்த வசனத்துக்கு மேல பாருங்க, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மேல உள்ள வசனம் பாருங்க, 3, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமா இருந்தார். தமிழ்ல பாடுன்னு போட்டு வச்சிருக்கிறாங்க. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? and acquainted with grief and sickness எல்லாருக்கும் தெரியும். அவர் வியாதிப்பட்டவராக, வியாதியிலே நோயிலே பழக்கப்பட்டவராக இருந்தார். ஏசு அப்படி இருந்தாரா? ஏசு ரொம்ப ஹெல்த்தியா இருந்தார்னா பைபிள்ல இருக்கு. அவர் நோய்வாய்ப்படவே இல்லையே. அடுத்த வசனம் பாருங்க, அடுத்ததுல இந்த பைபிள்ல போட்டிருக்கு. இந்த பைபிள்ல போட்டிருக்கு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நோய்வாய்ப்பட்டவர் தான் போட்டிருக்கு. இயேசு நோய்வாய்ப்பட்டவர் கிடையாது. நோய்வாய்ப்பட்டதிலே பழக்கமுடையவர் அப்படின்னு போட்டிருக்கு. இதுல ஆர்சி புத்தகத்துல போட்டிருக்கு. ஆர்சி புத்தகத்துல 53 நோய்வாய்ப்பட்டவர், நோயுற்று நலிந்தார். அடுத்து பாருங்க, நோயுற்று நலிந்தார். ஆர்சி புக்ல நோயுற்றவர்னு போட்டிருக்கு. அதே மாதிரி இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா அழகா இருக்கு, இட்ஸ் மார்க்டு பை டிசீஸ். டிசீஸ்னா நோய். ஏசாயாவில் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை பற்றி சொல்லுகிறது. அவர் அதிகமாக நோயினால் அவதிப்பட்டவர் சொல்லுது. அடுத்து பாருங்களேன், அதனால அவர் அசட்டை பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். ஆங்கில பைபிள் அழகா போட்டிருக்கு, அவர் அதிகமாக நோய்வாய்ப்பட்டதுனால அவருடைய அங்க அடையாளங்கள், இப்ப நம்ம கூட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமாக நோயினால் பாதிக்கப்பட்ட பார்த்த ஒதுங்கி போறோம் இல்லையா? நம்ம கொஞ்சம் ஒதுங்கி போறோம், பார்க்கவே முடியாத அளவுக்கு அப்படி அகோரமான முகத்தில் அவர் இருந்ததாம். எதனால? நோயினால் அப்படி பாதிக்கப்பட்டதனால்தான் அவர் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னா அந்த பழைய வேதங்கள் சொல்லுகிறது. சரி, ஆனா புறக்கணிக்கப்பட்டவர் இயேசுக்கு பொருந்துமா? புதிய ஏற்பாட்டில் என்னது? உலகமே அவருக்கு பின் சென்றது.
என்ன போட்டிருக்கு? உலகமே இயேசுக்கு பின் சென்றது என்று தான் சொல்லுகிறது. ஒரு ஸ்திரீ வருகிறாள், அவர் தொட்டதை கூட இயேசுக்கு தெரியல. என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். அவ்வளவு கிரவுட் அவர் பின்னாடி வருகிறது. இயேசு புறக்கணிக்கப்படவில்லை. இது புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனை குறித்து ஏசாயா 54 சொல்லுகிறது. ஒரு நோயினால் தாக்கப்பட்டவர், accustomed to infirmity. infirmityனா physically weak, ரொம்ப நோஞ்சா மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அப்படி உள்ளவரை பற்றி சொல்லுகிறது. அடுத்து பாருங்க, ஏசாயாவில் 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பாடுகளா நோய்வாய்ப்படுத்தினார் போட்டிருக்கு பல பைபிள்ல. அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது he completed dedicated his life to God. அதோட அர்த்தம் கம்ப்ளீட்டா அவர் இறைவனுக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். அந்த அளவுக்கு அர்ப்பணித்ததனாலே அவர் நோயெல்லாம் போக்கி அவருடைய வாழ்நாளை நீடிக்க பண்ணினார். நல்ல கவனிங்க. அப்ப he shall see his deed. அவர் சந்ததியை பார்ப்பார்னு போட்டிருக்கு. சந்ததினா மூலம் பிறக்கிற பிள்ளையை இங்க திருமணமானவர் என்று சொல்லுகிறது. ஏசாயா 53 சொல்லப்படுகிற அந்த தீர்க்கதரிசி திருமணமானவர். இது இயேசு எப்படி குறிக்கும்? இயேசு திருமணமானவரா? புதிய ஏற்பாட்டில் அப்படி சொல்லவில்லை. இன்னும் பாருங்க, ஹீப்ரூல ஜெரானா பிசிக்கல் சில்ட்ரன், மெட்டஃபார் கிடையாது, தெளிவாக இருக்கிறது. பிசிக்கல் சில்ட்ரன், அவருக்கு பிறந்த பிள்ளை என்று தான் சொல்லுகிறது. ஆகவே ஏசாயாவில் சொல்லப்பட்டது இயேசுக்கு பொருந்தாது. நீடித்த நாளா இருப்பார். ஆனால் இயேசுடைய வாழ்வு 30வது வருஷத்திலே முடிந்து போனதாக பைபிள் சொல்லுகிறது. இப்பொழுது இருக்கிறது எட்டர்னல் லைஃப், இது லாங் லைஃப். அப்ப ஹீப்ரூல என்ன போட்டு லாங் லைஃப், அப்படி வாழ்க்கையை நீடிக்க செய்தார். prolong his life, not eternal life. ஆக 53வது அத்தியாயத்திலே ஏசாயாவில் சொல்லப்பட்டது எந்த விதத்திலும் இயேசுவுக்கு பொருந்தாது. நிரூபித்தால் 1 கோடி ரூபாய் நான் பரிசு தருகிறேன். எந்த மார்க்கு கூட்டிட்டு வாருங்கள், கூட்டிட்டு வருவர்களுக்கும் 1 கோடி தருகிறேன். அடுத்து போய் பாருங்க, நிறைய இருக்கு. புத்தகத்தினுடைய சாரங்களை மாத்திரம், சில விஷயங்களை மாத்திரம் சொல்லி முடிக்க இருக்கிறேன். அடுத்து ஒரு பாருங்கள், இதுதான் எபிரேயர். இந்த புத்தகத்தை எழுதுனது யாருன்னு தெரியாது. கிறிஸ்டியானிட்டியுடைய தியாலஜி இதுதான். இது எழுதுனது யாரு தெரியாது. இவர் என்ன சொல்ல வர்றாரு, சப்ஜெக்ட் பாருங்க. மெல்கிசேதேக்கின் என்ற ஒரு ராஜா, அவர் பேரு மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமா இருந்தான். இவனை பற்றி இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இதை வாசித்து பாருங்கள், ஆதியாகமத்தில் இருக்கிறது. எபிரேயர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சங்கீதத்தை மேற்கோள் காட்டி ஆதியாகமத்திலே 14 அத்தியாயத்திலே இந்த மெல்கிசேதேக் என்ற ஒரு ராஜாவை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த ராஜா என்ன செய்தார்னா, மோசே தீர்க்கதரிசிக்கு சட்டம் கொடுப்பதற்கு முன்பாக, தோரா மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்பாக இந்த ராஜாவாக இருந்தவர் என்ன செய்தார்? ஆசாரிய வேலையும் சேர்த்து செய்தார். 2 வேலை செஞ்சார். ராஜாவாகவும் இருந்தார், ஆசாரிய வேலையும் செய்தார். ஆனா இங்க எபிரேயர்ல என்ன போட்டுருக்குன்னு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்தது அல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூர்ணப்படுதல் உண்டா இருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறு ஒரு ஆசாரியர் எழும்ப வேண்டியது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சரி, என்னன்னு பாருங்க. 110வது சங்கீதத்திலே சொல்லப்படுகிற ஒரு இதை இயேசுக்கு பொருந்துமாறு எழுதி வைத்திருக்கிறார்கள். பார்க்கலாம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். கீழே பாருங்க, இதை யாருக்கு சொல்லுது? கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. தாவீது வந்து இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லுகிறார் என்பதாக மத்தேயுவிலே பல இடங்களிலே குறிப்பிட்டிருப்பதை கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். கீழே என்ன போட்டுக்க பாருங்க, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியா இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். அதாவது தாவீது ராஜா வந்து இயேசுவை குறித்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீர்
மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியர் இருக்கிறீர் அப்படின்னு தாவீது சொல்லுவதாக, தாவீது இயேசுவை கிறிஸ்து சொல்லுவதாக இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி யார் எழுதுறா? எபிரேயருக்கு கடிதத்தை யாரோ எழுதியிருக்கிறார். இது உண்மையானு பார்க்கலாமா? பாருங்க. அதற்கு முன்பாக ஒரு சட்டம் மோசே மூலமாக சட்டம் கொடுக்கப்படுது. சட்டத்தில் என்ன சொல்லப்படுகிறது பாருங்களேன். என்னாகமத்திலே இந்த ரூபன், சிமியோன், யூதா, இசக்கார், செபுலோன், யோசேப்பின் குமாரக எப்பிராயிம், பென்யமீன், தான், இந்த கோத்திரம், இந்த கோத்திரத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான் இவர்களை சபையில் ஏற்படுத்தப்பட்டவர்களும் தங்கள் தங்கள் பிதாக்குடைய கோத்திரங்களில் பிரபுக்களாகவும் இஸ்ரவேலில் 1000 வருடங்களுக்கு தலைவருமாக இருப்பார்கள். இந்த கோத்திரங்களை மட்டும்தான் ராஜாவாக வரணும். இதுதான் மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட சட்டம். சரி, அப்ப ராஜாவாக வரணும்னா எந்த கோத்திரத்தில் பிறந்திருக்கணும்? இந்த கோத்திரத்துக்குள்ள இருந்தா தான் ராஜாவாக ஆட்சி செய்ய முடியும். இதுதான் கர்த்தர் மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட சட்டம். அடுத்து பாருங்க, இந்த ஆசாரிய வேலை யார் செய்யணும்? லேவி கோத்திரம் மாத்திரம் தான் செய்யணும். நீ கர்த்தர் மோசே நோக்கி, நீ லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து. நல்லா கவனிங்க, இந்த ஊழியத்தை சேரும்படி செய்கிற அந்நியன் கொலை செய்யப்படவன். அப்ப லேவியர்கள் மாத்திரம்தான் ஆசாரிய வேலை செய்யணும். அதை தவிர மற்றவர்கள் அந்நியர்கள். யூதா அந்நியன், மத்த இவங்கெல்லாம் யாரு? அந்நியர்கள் இல்லையா? இந்த கோத்திரம் இவங்கெல்லாம் ராஜாக்கள். இந்த கோத்திரத்தை உள்ளவர்கள் ராஜாக்களா வரணும். லேவி கோத்திரத்துக்குள்ள ஆசாரிய வேலை செய்யறது லேவியர்கள், ஆசாரியர்கள். இவங்களை தவிர வேற யாரும் ஆசாரிய வேலை செய்யக்கூடாது என்பது மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட சட்டம். இதை மீறி யார் வரா பாருங்க. இதை மீறி யார் வரா? இது கிறிஸ்தவர்களுக்கு புதிதாக இருக்கும். உங்களுக்கு விஷயத்தை யாரும் சொல்லியிருக்க முடியாது. சவுல் ராஜாவாகிறார். சவுல் ராஜாவா ஆன பிறகு இவர் துணிந்து என்ன செய்கிறார்? சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சவுலை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? புத்தியீனமாய் செய்தீர், புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாய கர்த்தர். ஒரு 5 நிமிட இடைவெளிக்கு பிற்பாடு மறுபடியும் தொடரும். ஒரு 5 நிமிடம் அடுத்து. அல்ஹம்துலில்லாஹ், நான் நிறைய விஷயங்களை பேசணும். கிறிஸ்தவர்களுக்கு, நான் நேசிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு நிறைய விஷயங்களை பேச வேண்டும். நேரம் இல்லாத காரணத்தினாலே கொஞ்சம் சுருக்கமாக முடிக்க இருக்கிறேன். பாருங்கள், இந்த விஷயத்தை நான் பார்த்தோம். ராஜாக்கள இருக்கிறவர்கள் சில கோத்திரன்னு பார்த்தோம். லேவியர்கள் மாத்திரம்தான் ஆசாரிய வேலை செய்யணும் சட்டம் இருக்கிறது. நல்ல கவனிங்க. இப்போ பவுல் என்ன பண்ணுகிறார் பாருங்கள். பவுல், சவுல் என்பவர் ராஜாவாக இருந்து கொண்டு ஆசாரிய வேலை செய்கிறார். இது யார் இப்படி செஞ்சா அப்படின்னா, ஆபிரகாமுடைய காலத்திலே மோசே மூலமாக சட்டம் கொடுப்பதற்கு முன்பாக ஒரு ராஜா செய்தார். மெல்கிசேதேக்கு ராஜா செய்தார். அதை இவர் செய்யும் பொழுது என்ன சொல்றாரு சாமுவேல்? ராஜாவாக இருந்து கொண்டு எப்படி செய்யலாம்? புத்தியீனமாக செய்தீர். அதனாலே அவருடைய ராஜ்யம் என்னது? நிலை நிற்காது, பதவி போயிடுச்சு. ராஜாவாகிய சவுலுடைய பதவி போச்சு. காரணம், மெல்கிசேதேக்கை போல இவர் என்ன செய்தாரே? ஆசாரிய வேலை செய்ததனால். அடுத்து பாருங்க, இப்போ தாவீது அதே தவறை செய்கிறார். என்ன செய்கிறார்? கர்த்தருடைய பெட்டியை தூக்கி கொண்டு வருகிறார். ஆடல் பாடலோடு அவர்கள் நடந்து வருகிற பொழுது தாவீது சகல இஸ்ரவேலரும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புர்களையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகைகளையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள். அவர்கள் கீதோனின் களமட்டு வந்த போது மாடுகள் இடர்னபடியால் ஊசா பெட்டியை பிடிக்க தன் கையை நீட்டினான். பெட்டி கீழே விழப்போது ஊசா தடுக்கிறாரு. ஆனா கர்த்தர் செய்றாரு. நல்ல கவனிங்க, கர்த்தர் ஊசாவி மேல் கோபம் உண்டவராகி அவன் தன் கையை பெட்டி அண்டைக்கு நீட்டி நிமித்தம் அவனை அடித்தார். அங்கே அவன் தேவ சமூகத்தில் செத்தான். கர்த்தருடைய பெட்டி தான் கீழே விழப்போன்னு தொட்டதனால் யார் இறந்து போனா? ஊசா இறந்து போன. காரணம் என்ன? இந்த பெட்டியை யார் தான் தூக்கிட்டு வரணும்? ஆசாரியர்கள், லேவியர்கள் என்று சட்டம் இருக்கிறது. தாவீது இந்த தவறை செய்கிறார். தாவீது
இங்க அதை தெரியாமல தவறு செய்யறதுனால இங்க வருது, அதை திருத்தி கொள்ளுகிறார். அதே போல ராஜாவாகிய உசியா, இவன் என்ன பண்ணா? ராஜா, ஆனா ஆசாரிய வேலை செய்கிறான். அப்பொழுது அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஊழியரான பராக்கிரமசாலி 80 பேரும் அந்த ராஜா பின்னாடி போய் ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. அப்ப ராஜாக்கள் ஆசாரிய வேலை செய்யக்கூடாது. தூபம் காட்டுகிறது யாருக்கு? ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கு அடுக்கும் லேவியர்கள். ஆசாரியர்கள் மட்டும்தான் அந்த தூபம் காட்டணும், ராஜாக்கள் செய்யக்கூடாது. பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ராஜாவுக்கு என்ன வந்தது? குஷ்டம் வந்தது. ஆக மெல்கிசேதேக்கின்படி செய்ததினாலே ஒருவன் இறந்து போனான். இங்கே ஒருவனுக்கு குஷ்டம் வந்தது. தாவீது ரியலைஸ் பண்ணுகிறார் செய்த தவறை. என்ன செய்கிறாரு? தாவீது சொல்றாரு. பிற்பாடு தாவீது என்ன செய்றாரு? லேவியர் ஒளிய, லேவியர் தவிர வேற யாரும் தூக்க கூடாது. அதனாலதான் யாரு? நீங்கள் முதலில் அதை சுமக்காதபடினால் தான் நமக்குள்ளே அடிவில பண்ணினார். ஊசா என்பவன் என்ன செய்றான்? அந்த பெட்டியை தொட்டதினாலே செத்து போனான். ஆகவே லேவியர்கள் தான் இந்த ஆசாரிய வேலை செய்யணும், நான் செய்யக்கூடாது என்று முறைமையின்படி என்ன செய்கிறான்? லேவியர்களை நிறுத்துகிறார். அல்ல கவனிங்க. ஆக பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது 3 பேர் ராஜாக்கள் செய்ததினாலே கர்த்தர் அடித்தார். தாவீது என்ன செய்த தவறை திருத்துகிறார். அதுக்கப்புறம் அவருடைய பையன் பாருங்க, சாலமோன். அவர் ஆசாரியரையும் லேவியரையும் மாத்திரமே அந்த வேலை செய்யும்படி அவர் சட்டத்தை கொண்டு வருகிறார். அடுத்து பாருங்க, எசேக்கியா ராஜாவும் என்ன செய்யறாரு? அந்த ஆபிரகாம் காலத்தில் உள்ள முறைமையின்படி நடக்காதபடி லேவியரையும் ஆசாரியன அந்த பலிகளை செலுத்த சொல்லுகிறார். இப்படித்தான் அதே போல் நெகேமியாவும் என்ன செய்யறாரு? அந்த அட்டவணையை தயாரிக்க சொல்லுகிறார். அவர்கள் மாத்திரம்தான், லேவியர்கள் ஆசாரியர்கள் மட்டும்தான் அந்த வேலை செய்கிறார்கள். ஆக இதே வரிசையிலே பார்த்தால் லூக்காவில் இயேசுவின் காலத்திலும் கூட ஆசாரியர்களும் லேவியர்களும் தான் என்ன செய்கிறார்கள்? அந்த வேலை செய்கிறார்கள். இப்ப இந்த இடத்துல பாருங்க, சகரியா என்னும் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவனுடைய மனைவி எலிசபெத். எலிசபெத் என்ன கோத்திரம்னா ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருவள். இந்த ஆரோன் யாரு? மோசனுடைய சந்ததி, லேவி கோத்திரத்து. அப்ப எலிசபெத் லேவி கோத்திரம். எலிசபெத் லேவி கோத்திரம். உனக்கு இனத்தாலாகிய எலிசபெத்தும் முதிர் வயதில் ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். அப்போ மரியாள், இந்த எலிசபெத் வந்து லேவி கோத்திரம். அப்ப மரியாள் அவளுடைய இனம் என்றால் மரியாள் யார் கோத்திரம்? மரியாளும் லேவி கோத்திரம். அப்போ லேவி கோத்திரத்திலே பிறந்த மரியாளுடைய மகனாகிய இயேசு என்ன கோத்திரம்? கிறிஸ்தவர்கள் இருக்கிறீங்களா? பெற்ற தாய் லேவி கோத்திரம் இருக்கும் பொழுது எப்படி இயேசுவை யூதர் என்று சொல்லலாம்? ரொம்ப தெளிவாக இருக்கிறது. யாரு? எலிசபெத் லேவி கோத்திரம். அதுக்கு முன்னுள்ள வசனத்திலே பார்த்தோம். இது சகரியா, இவர் வந்து ஆசாரிய வகுப்புல வந்திருக்கிறாரு. எலிசபெத் ஆரோனுடைய சந்ததியில் வந்திருக்கிறாள், ஆசாரிய வகுப்பு. எலிசபெத்துடைய இனத்தால் மரியாள். இப்படி இருக்க மரியாள் லேவி கோத்திரம். மரியாளுக்கு பிறந்த இயேசு என்ன கோத்திரம்? லேவி. அப்ப இயேசு வந்து ஒரு லேவியரை தவிர அவர் யூதர் அல்ல. ரொம்ப அப்பட்டமான உண்மை. ஆனா பல இடங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? இயேசு யூதர் 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 மறைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் பொய் தானே? அப்போ நல்லா கவனிங்க. இயேசுவின் தாயார் ஆரோன் வழி வந்தவர். லூக்கால போட்டிருக்கு. இயேசுவின் தாயார் மரியாள் வந்து லேவி கோத்திரம். அப்ப மரியாளின் மகனாகிய இயேசு லேவி வம்சத்தை சார்ந்தவர். யூதர்கள் ஏன் மறுத்தார்கள்? மோசேயுடைய சட்டம் என்ன சொல்லுகிறது? ராஜாவாக இருக்க வேண்டும் என்றால் அவன் யூதனாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவேதான் இயேசுவை ராஜாவாக யூதர்கள் அனுமதிக்கவில்லை. காரணம், இயேசு அவர் யூதர் அல்ல. அவர் யாரு? லேவி கோத்திரத்தை சார்ந்தவர். இப்ப சொல்லுங்க, தாவீது நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த முறைமையின்படி
மெல்கிசேதேக்கு முறைமையின்படி நிறைய தண்டிக்கப்பட்டார்கள் பார்த்தோம். மெல்கிசேதேக்கு முறைமையின்படி அறியாமல் செய்த தவறை உணர்ந்து தன்னை திருத்தி கொண்ட தாவீது எப்படி இயேசுவை பற்றி அறிவிப்பார்? அப்ப அந்த சங்கீதம் இயேசுவை பற்றி சொல்லவில்லை, தாவீதுக்காக இயற்றப்பட்ட ஒரு சங்கீதத்தை இயேசுவுக்காக இவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இயேசு ஒரு யூதர் அல்ல. அப்படியானால் லூக்காவிலே சொன்னது முழுக்க முழுக்க ஒரு பொய். இயேசு வாயிலிருந்து வர மாதிரிக்கு என்ன எழுதியிருக்கிறாங்க? அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதவர்களாக என்னுடைய சத்துருக்களை கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள். இயேசு வாயிலே யூதன் சொன்னது போல இங்கே பொய்யாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே போல பாருங்க, ஒரு சமாரிய நாட்டு ஸ்திரீ அவ வாயிலிருந்து சொல்ற மாதிரி நீர் யூதனாயிருக்க, இதெல்லாம் பொய். இயேசு யாரு? லேவி வம்சத்தை சார்ந்தவர். இன்னும் பல இடங்கள்ல இயேசு வாயிலிருந்து சொல்ற மாதிரி யூதர்கள் வழியாய் ரட்சிப்பவருக்கு இயேசு வாயிலிருந்து வர மாதிரி பொய்யை சொல்லி இருக்கிறார்கள். இயேசு யூதர் அல்ல. அப்படின்னா பாருங்க, அத்தனையும் பொய் தான். தாவீது முறைமையின்படி செய்த சட்டம் கொடுக்கிறதுக்கு முன்பாக சொன்னதை தவறாக செய்து தன்னை திருத்தி கொண்டவர் எப்படி இயேசுவை பற்றி எழுதுவார்? ஆக இது இயேசுவை குறித்து சொல்லவில்லை. ஆக மத்தேயு சொன்னதும் பொய் தான், சங்கீதத்தில் சொன்னது இயேசுவுக்கு சொன்னது அல்ல. அதே போல மார்க்கு சொன்னதும் பொய் தான். அதே போல பாருங்க, லூக்கா சொன்னதும் பொய் தான், அப்போஸ்தலர்கள் சொன்னதும் பொய் தான். ஆக ஒருவனை பார்த்து ஒருவன் காப்பி எடுத்து இப்படி புதிய ஏற்பாட்டை தயாரித்து வைத்திருக்கிறார்கள். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதே போல ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை தான் இருந்தது. அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டது என்பது ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் தான். ஆனால் எப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை என்பதை கிபி 381 பிற்பாடு தான் அந்த ஞாயிற்றுக்கிழமையை ஆராதனையாக அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய மாற்றங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளை பிள்ளை என்று போட்டிருக்கு. பழைய பைபிளில் பார்த்தீங்கன்னா எப்துன்னு போட்டிருக்கும். எப்து அப்படின்னா கிரேக்கத்தில் அடிமை என்று பொருள். இயேசு இறைவனுடைய அடிமை என்று தான் இருக்குது, பிள்ளை கிடையாது. நாம் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளை என்று தவறாக எழுதியிருக்கிறார்கள். நாம் எல்லாம் கர்த்தருடைய அடிமைகள் என்று தான் பழைய பைபிளில் இருக்கிறது. ஆகவே இப்படி பல விஷயங்களை, சொல்லாத விஷயங்களை எல்லாம் சொன்னதாக இப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பாருங்க, the parts of Bible may have been written by fake apostles, போலியான அப்போஸ்தலர்களால். மத்தேங்கிற பேர்லே கிடையாது, போலியான அப்போஸ்தலர்களால் இப்படி புதிய ஏற்பாட்டை தயாரித்து வைத்திருக்கிறார்கள். சரி, இப்போ இந்த புதிய ஏற்பாடை ஏன் உருவாக்கினார்கள்? நல்ல கவனிங்க. பாரான் மலையிலிருந்து ஒரு வேதம் வரும், அந்த வேதத்தை நல்ல கவனிங்களா பவுல் எப்படி மாத்துறார் பாருங்க. புது உடன்படிக்கை எப்படி மாத்துறாரா? புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி பாரான் மலையிலிருந்து ஒரு வேதம் வந்துச்சு இல்லையா, அந்த வேதத்தை, அது முகமது நபிகள் கொடுக்கப்பட்ட வேதத்தை இவர் உரிமை கொண்டாடுகிறார். அந்த புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி இயேசு கொடுக்கப்பட்ட வேதத்தை பற்றி அவர் சொல்லல. இயேசு கொடுக்கப்பட்ட இஞ்சிலை பற்றி பவுல் சொல்லவில்லை. அதற்கு அப்புறம் பாரான்மலைந்து வரக்கூடிய வேதத்துக்கு பதிலாகத்தான் இவர் கிறிஸ்தவத்தை உருவாக்குகிறார். The new covenant is deviated into 2 dimensions. 2 வழிகளிலே மாற்றுகிறார். ஒன்று ரத்தம், இதை அஸ்திவாரமாக வைத்து ஆவியின் பிரமாணம் என்பதாக 2 திசைகளிலே இதை மாற்றுகிறார். அதாவது குரானுக்கு பதிலாக அவர் 2 திசைகளிலே அதை மாற்று. ஒன்று ரத்தம், புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இன்னொன்று ஆவின் பிரமாணம். இப்படி பவுல் உருவாக்குகிறார். இங்க பாருங்கள், ரத்தத்தை இதான் புதிய உடன்படிக்கை என்று உங்களுக்காக சித்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. அப்ப புதிய வேதத்தை ரத்தமாக அஸ்திவாரமாக வைத்து புதிய ஏற்பாட்டை பவுல் தயாரிக்கிறார். இதுல இருக்கும் 1 கொரிந்தியர்ல பாத்தீங்கன்னா, என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை, புதிய வேதத்தை எப்படி மாற்றுகிறார்? புதிய ரத்தமாக பந்தி திருவிருந்து திருபலிங்கிற பேர்ல அந்த ரத்தத்தை சாப்பிடும் பழக்கத்தை கொண்டு வருகிறார். சரி, அப்ப அந்த ரத்தத்தை பேஸ் பண்ணி நான் ஒரு உடன்படிக்கை உருவாக்குகிறேன் பவுல் சொல்றார். இயேசுவின் ரத்தத்தை, அந்த புது உடன்படிக்கை, அந்த ரத்தத்துக்கு இயேசு மத்தியஸ்தராக நான் நிறுத்துகிறேன். இயேசுக்கு அருளப்பட்டது இஞ்சில் என்ற வேதம்.
ஆனா இயேசு வைத்து பவுல் உருவாக்குகிறார். அந்த ரத்தத்தை கொள்கையாக வைத்து, அதற்கு அவர் மத்தியஸ்தராக வைத்து, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசுவை நிறுத்தி புது உடன்படிக்கைக்கு ஊழியக்காரனாக யார் வரா? பவுல் வருகிறார். பாருங்கள், இதற்கு என்ன சொல்லுகிறாரு? ஆதாம் செய்த தவறு, ஆதாம் செய்த பாவத்தினால்தான் நமக்குள்ள எல்லாருக்குள்ளும் பாவம் ஏற்பட்டது. இதை பேசிக் எதை கொண்டு வருகிறாரு? ஆதாம் செய்த தவறினால், அவர் செய்த பாவத்தினால் நமக்கு மனித குலத்துக்கே பாவம் வந்தது அப்படி சொல்ல வருகிறார். ஆனா இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா, இந்த புத்தகத்துல அந்த 7 புத்தகங்கள் இருக்குன்னு சொன்னல, இதுக்குள்ள சாலமோனின் ஞானம் 1வது வசனத்துல பாருங்க, உலகின் முதல் தந்தை தனிமையாக படைக்கப்பட்ட பொழுது ஞானம் அவரை பேணி காத்தது, அவருடைய குற்றங்களிலிருந்து அவரை விடுவித்து. மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆதாமுடைய குற்றத்தை கர்த்தர் மன்னித்தார் என்பது மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. இது கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திவாரத்தை நொறுக்குகிறது. ஆகவே தான் இந்த 7 புத்தகங்களை இதிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள். லேவியராகமத்தில் சொல்லுங்க, எந்த ரத்தத்தையும் புசிக்க கூடாது, இது சட்டமாக இருக்கிறது. எந்த ரத்தத்தை புசிக்க எவனும் அறுப்புண்டு போவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் செய்றாங்க, இயேசுவின் ரத்தத்தை சாப்பிடுகிறார்கள். இதை குறித்து என்ன சொல்லுகிறது பாருங்க. இந்த பழைய வேதத்தில் சொல்லப்படுகிறது, மனித சதையையும் குருதியையும் பலி விருந்தாக உண்டோர் வேற்றின வழிபாட்டு சடங்குகளில் புதுமுகம் செய்யப்பட்டோர். கிறிஸ்தவம் என்பது வேற்றின வழிபாட்டு சடங்குகளில் புதுமுகம் செய்யப்பட்ட ஒரு மதம் என்று சொல்லுகிறதுனால்தான் இந்த புத்தகத்தில் உள்ள 7 புத்தகங்களை நீக்கி இருக்கிறார்கள். இந்த வசனத்தின்படி யார் சாப்பிடுறா சொல்லுங்க? மனித ரத்தத்தையும் குருதியையும் பலி விருந்தாக, பந்தி திருபலிங்கிற பேரை யார் சாப்பிடுறாங்களோ அவர்கள் வேற்றின வழிபாட்டு சடங்குகளில் புதுமுகம், ஹைடெக்கா புதுமுகம் செய்யப்பட்டோர். இது நெறிகட்ட வழிபாட்டு முறை என்று இந்த பைபிள்ல சொல்லப்படுகிறது. இப்படி ரத்தத்தை ஒரு அஸ்திவாரமாக வைத்து பவுல் இந்த கிறிஸ்தவத்தை அவர் ஆரம்பிக்கிறார். சரி, ஆனா பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கிறது. பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் அவருடைய பாவத்தை சுமப்பதில்லை என்று தெளிவாக இருக்கிறது. அப்ப இந்த ஆதி பாவங்கிறத கொண்டு வந்தது யாரு? பவுல் என்பவர் தான் இதை கொண்டு வந்திருக்கிறார். சரி, ஆனா இயேசு பாவத்தை சுமந்தார் என்று புதிய ஏற்பாட்டை எப்படி சொல்லுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு உதாரணத்தை பாருங்கள். எசேக்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நீ உன் இடது பக்கமாய் ஒரு கழித்து படுத்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமந்து கொள். 390 நாட்கள் நீ இஸ்ரவேலுடைய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும், பாவத்தை சுமக்க வேண்டும். அதே போல யூதருடைய பாவத்தை